ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அத்தனை மகானாத்மாக்களுக்கும் தேவாத்மாக்களுக்கும் எதிர்காலத்தில் பூஜைக்குரியவர்களாக ஆகக்கூடிய அத்தனை மகானாத்மாக்களுக்கும் இனிய இரவு வணக்கம். ஸோ அந்த வகையில் எல்லாருமே அற்புதமாகவும் அழகாகவும் ஆடியோ மூலமாகவும் கேள்வி பதில் மூலமாகவும் வீடியோ மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் எல்லா விதத்திலையும் டெக்ஸ்ட் மூலமாகவும் அந்த பிராமண வாழ்க்கையினுடைய அந்த தூய்மையுடைய சக்திகளை பரப்பிவிட்டோம். ஸோ எவ்வளோ அழகான ஒரு சேவை பாபா கொடுத்துருக்காரு நமக்கு எல்லாருக்குமே. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி கூட பாபா முரளியில் 87 வானிலை, அதாவது அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சொன்ன ஒரு மகா வாக்கியம், பிராமண வாழ்க்கையினுடைய அலங்காரம் இது தூய்மை. அப்படியே நம்முடைய உண்மையான குணம் தூய்மையை பாருங்கள். அப்படியே இரு கண்களுக்கு மத்தியில் அந்த ஆத்மா அந்த தூய்மையோடு விளங்கி கொண்டிருக்கின்றது, தன்னுடைய கர்மேந்திரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. எவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை பாபா புரிய வைத்திருக்கின்றார். இந்த ஒளி தான், இந்த கண்மணி தான் பாபா இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றது அப்படின்னு சொல்லிவிட்டார். இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே தன்னை எப்படி பார்க்க வேண்டும் மற்றவர்கள், அந்த தூய்மையினுடைய உடல் போய்கொண்டிருக்கிறது அப்படி என்று அவர்கள் பார்க்க வேண்டும். அதுபோல் நம்முடைய நடத்தைகளும் சரி, தன்னுடைய மனதில் எல்லாமே சரி, அந்த தூய்மையுடைய அதை நாம் பரப்ப வேண்டும். நான் பிரம்மகுமாரில் இருக்கின்றேன், நான் தூய்மையை கடைப்பிடிக்கின்றேன், நான் பிரம்மச்சரியத்தை ஃபாலோ செய்கின்றேன் அப்படி என்று தான் மற்றவர்கள் சொல்லுவதே கூடாது. மற்றவர்கள் தன்னை பார்த்து அவர்கள் மாற வேண்டும். இவர்கள் எங்கிருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாடத்தை, இது யார் கற்றுக் கொடுக்கின்றார்கள் அப்படி என்று அவர்கள் உணர வேண்டும். ஸோ அதுபோல் இன்னைக்கு பாபா அந்த ஞானத்தின் மூலமாகவும் யோகத்தினுடைய படிப்பை நம்ம சொல்லி கொண்டிருக்கின்றார். அதுபோல் இன்னைக்கு பாபா ஒரே சிம்பிள் விஷயம்தான், தூய்மை என்றால் செலிபசி கிடையாது, தெளிவாக சொல்லிட்டாரு. அதனால் தன்னுடைய உள்ளுணர்வு மூலமாக தன்னுடைய எண்ணம், சொல், செயல், ஏன் கனவு கூட அந்த அபவித்திரத்தினுடைய விசேஷம் எதுவுமே விஷயம் வரவே கூடாது. அதுபோல் அந்த தூய்மையுடைய விஷயத்தை பற்றி பாபா சொல்லிவிட்டார். அந்த அலங்காரம், தன்னுடைய அலங்காரம் எப்படி நகைகள் அந்த சூலமான அந்த பௌதிகத்தில் அலங்காரத்தை போட்டுக்கிட்டு இருக்கின்றார்களோ, நாம் இப்பொழுது பாபாவை வெளிப்படுத்தக்கூடியதாக தன்னுடைய அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டும், அந்த தூய்மையுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டும். இதை சிம்பிள் விஷயம் தான் பாபா சொல்லியிருக்காரு. தன்னுடைய பாபா அந்த 18வது நாள் ஜனவரி அந்த 18ஆம் நாளில் அதனுடைய முக்கியமான சாராம்சம் எதுனா, தன்னுடைய பார்வை தெய்வீகமாக வைத்து கொண்டார். நம்ம அபேக்த தினத்தில் நம்ம எல்லாரும் யோகா பண்ணியிருப்போம். மற்ற ஆத்மாக்களும் உணர வேண்டும். அதுபோல் தன்னுடைய செயல்கள் அழகாக வைத்து கொள்ள வேண்டும். கனவல் கூட எந்த ஒரு அந்த அபிவித்திரத்தினுடைய விசேஷம் எதுவும் வரவே கூடாது. அதனால் தன்னுடைய எண்ணம், சொல்லு, செயல், நம் தொடர்பில் வரக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் அந்த தூய்மையினுடைய விருத்தி தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் தூய்மை பாபா சொல்லிவிட்டார். இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்கிறார், அந்த பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது, மோகாஜித் அது கூட தூய்மை என்ற வராதுன்னு சொல்லிட்டார் பாபா. டிட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க, டிட்டாச்மெண்ட். ஸோ இது அந்த டிட்டாச்மெண்ட் நம்ம பயிற்சி இப்போ செய்ய வேண்டும். அது எப்படி கொண்டு வர முடியும்? ஒரு செகண்டில் கொண்டு வர வேண்டும் டிட்டாச்மெண்ட். அது எப்படி கொண்டு வர முடியும்? அதை நாம் யோசிக்க வேண்டும். நடைமுறையில் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக கொண்டு வரலாம். 1 செகண்டில் சேவைக்கு வரணும். இந்த சாகார உலகத்தில் 1 செகண்ட் மேலே ஓடிடணும். அதுபோல் நம்முடைய கர்மம், எண்ணம், சொல், செயல் எல்லாமே இருக்கணும் அப்படி பாபா சொல்லிவிட்டார். அமிர்த வேலை நேரத்தில் நம்ம பவர்ஃபுல்லாக பாபாட்டு இந்த சக்தி வாங்கணும். வேறு எந்த நேரமும் கிடையாது. அமிர்த வேலையில் ஒரு நொடியில் இந்த பூமிக்கு இந்த உடம்பை பயன்படுத்தி நல்ல கர்மங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் செய்துவிட்டு டக்குன்னு மேலே ஓடிடணும். அந்த 1 செகண்ட் சேவை பண்ண முடியுமா? அதுதான் இன்னைக்கு பாபா சொல்கிறார். அந்த தூய்மை என்பது பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது, அந்த மோகமற்ற நிலை அது கூட கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த டிட்டாச்மெண்ட் பாபா சொல்லியிருக்காரு. அதை எப்படி கொண்டு வர முடியும்? தன்னுடைய புத்தியை எப்பொழுது வெரி வெரி பிஸியாக வச்சுக்கணும் பாபாவோட சேவையில். அப்போ அந்த டிட்டாச் அப்படி கொண்டு வந்துடலாம். எப்படி இந்து மதத்தில் ஏன் பகவத்கீதையில் என்ன சொல்லப்படுகிறது? தூய்மையினுடைய அலங்காரம் என்ன சொல்லப்படுகிறது? அந்த தாமரை மலர் காமிக்கிறாங்க. அந்த குளத்தில் இருக்கும், அந்த சேத்துல இருக்கும், ஆனால் அது விலகியே இருக்கும். அதுபோல் நாம்
நம்ம தன்னுடைய கர்மேந்திரங்களை பயன்படுத்தி மேலே ஓடிடணும் ஒரு செகண்டில். அது கொண்டு வர முடியுதா? ஒரு செகண்டில் கொண்டு வர முடியுதா? கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அதே இந்த விஷயம் டிட்டாச்மெண்ட் நிறைய ஸ்கிரிப்சரில் அந்த பக்தியில் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. நான் அட்டாச்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸ்டே நான் அட்டாச்மெண்ட் பல ரிலீஜியனில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே நம்ம சொல்லப்படுது டிட்டாச்மெண்ட், மோகாஜித். அது எப்படி கொண்டு வர முடியும்? நிறைய மதத்தில் சொல்லியிருப்பாங்க. கிறிஸ்டின் மதத்தில், புத்திசம் மதத்தில் எல்லாத்துலேயுமே நான் அட்டாச்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. பகவத்கீதையில் லோட்டஸ் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க, உதாரணமாக சொல்லப்பட்டுள்ளது அந்த டிட்டாச்மெண்ட்டு பதிலாக. நிறைய சிக்கிசம், ஜெயினிசம் நான் பொசிஷன், நான் அட்டாச்மெண்ட் அதை சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயம் அது அந்த மோகமற்ற நிலை அது நிறைய சொல்லியிருப்பாங்க. அதனால் நாம் இப்போ தன்னுடைய புத்தியை எப்பொழுதுமே சரி வெரி வெரி பிஸியாக வச்சுக்கணும். எப்படி பிஸியாக வைத்துக்க முடியும்? இப்போ 2 விதமாக இருக்கிறது, டிட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட்டு. இப்போ நம்ம இந்த இணைய நிறைய இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எப்படி விலகி இருக்கணும்? அதை அட்டாச்மெண்ட் இல்லாத நம்ம எப்படி கொண்டு வர முடியும்? நிறைய நம்ம எல்லாருமே இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி என்ன ஆகுது? அது மேலே மோகம் வருது. இன்றைக்கி 10,000 ஃபோன் வாங்குகிறோம், நாளைக்கு என்ன பண்ணுறது? வேறு ஒருத்தர் ஃப்ரெண்டு வாங்குறாங்க, அதே போல் ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு அட்டாச்மெண்ட் அதில் போயிடுறோம். அந்த மெட்டீரியலிஸ்டிக் அந்த வேர்ல்டில் நம்ம ஓடிடுறோம். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா மைண்டு அந்த ஒன்றுத்துக்கு உதவாத அந்த முண்டன் வேர்ல்டு அதில் நம்ம என்ன பண்ணுறோம்? மனதை ஈடுபடுத்தி விடுக்கிறோம். ரெஸ்ட்லெஸ்னஸ், நமக்கு அந்த ஓய்வே கிடைக்க மாட்டேங்குது மனதிற்கு. திரும்ப 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 அந்த மொபைல் மேலே அந்த ஆசை கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி 10,000 ஃபோன் வருது, மணி இருந்தால் திரும்பி ஒரு 40,000 ஃபோன் வாங்க போகுது. இப்படியாக அந்த ஆசைகளை வளர்த்துக்கொண்டே அந்த அட்டாச்மெண்ட்டில் ஓடிடும். அப்போ என்ன ஆகுது? அது மேலே நமக்கு மோகம் விடுகிறது, மெட்டீரியல் மேலே. அதனால் அதை நம்ம விலக்கி விட நம்ம செக் பண்ணணும், சோதனை செய்து அமிர்தவல்ல பண்ணணும். அமிர்தவல்ல உட்காந்து பண்ணணும். நமக்கு எதன் மீது மோகம் வருகின்றது? எனக்கு பாபாவின் மீது அன்பு வருகிறதா, இல்லை இந்த உலகத்தின் மீது பற்று வருகிறதா அப்படின்னு தனிமையில் உட்கார்ந்து ஏகாந்தவாசியாக பார்க்க வேண்டும். எதன் மீது எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது, எதன் மீது பற்று இருக்கிறது. அப்போ அந்த தூய்மையினுடைய அளவுகளை நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த தொடர்பு கூட பார்த்து சொல்லியிருப்பார், தொடர்பு ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அது பார்க்குறது தெரிய சொல்லலாம். நான் வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறேன், ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன், நிறைய குரூப்பில் இருக்கிறேன், நிறைய பரிவாரங்கள் எனக்கு இருக்குது. வெளிப்படையாக சொல்லலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே மறைந்திருக்கும் யார் மீது பற்று இருக்கிறது அப்படின்னு நம்ம சோதனை செய்து பார்க்க வேண்டும். கண்டிப்பாக இருக்கும். அது ஸ்வீட்னஸ், அதாவது ஸ்வீட்னஸ், இனிமையான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், யாருக்கும் தெரியாது. மோகம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம நகரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றது. அந்த ரிலேஷன்ஷிப்பு எப்பொழுதுமே நம்ம பார்த்து பார்த்து நாம் முன்னேறக்கூடியதாக இருக்கிறது. அந்த அட்டாச்மெண்ட் வந்தால் கண்டிப்பாக குழப்பம் வரும், கான்ஃப்ளிக்ட் வரும். அதனால் கண்டிப்பாக நம்ம அதிலிருந்து வெளியே வர முடியாது. அதனால் இப்பொழுது அந்த மோகத்தை நாம் விட வேண்டும். இப்போ ஒரு 2 நபர்கள் இருக்கின்றார்கள், A+Bன்னு வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே அன்பு இருக்கணும், பட்டு அதுக்கு கொஞ்சம் கேப்பை விட்டு இருக்கணும் நம்ம எப்பொழுதுமே. இல்லை கேப்பை மட்டும் விடலைன்னா கண்டிப்பாக மோகம் இருக்குன்னு நான் சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லலாம். அதனால் நம்ம ஸ்கேன் பண்ணணும். அமிர்த வேலையில் உட்கார்ந்து பாபாவுடன் சாண்டிங் பண்ணிக்கிட்டு யார் மீது பற்று இருக்கிறது, யார் மீது மோகம் இருக்கிறது, அந்த தூய்மையினுடைய அலங்காரத்தை நாம் போட்டிருக்கின்றன அப்படி என்று அந்த தொடர்பு, நம் தொடர்பில் இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்கள் மீதும் எனக்கு மோகம் இருக்கிறதா என்று ஸ்கேன் பண்ணணும் ஆத்மாவை. இதுபோல் நம்ம செக் பண்ணி முன்னேறி கொண்டே தான் இருக்க வேண்டும். அதே போல் நம்ம ஈஸ்வரிய பரிவாரத்தில் சேவையில் இருக்கிறவங்க எல்லாருமே சரி, பலவிதமான சேவைகள் செய்கிறோம். ஆடியோ, வீடியோ, சாகாரத்தில், பாபாவுடைய மனையில் எல்லாமே சேவை செய்கிறோம். என்னுடைய சேவை நான் தான் செஞ்சேன் இது அப்படி என்று வருகிறதா என்று பார்க்க வேண்டும். எங்கிருந்து அந்த சோர்ஸ் வந்தது, யார் கொடுத்தது இந்த சேவை அப்படின்னு நம்ம அடிக்கடி அதை ஞானத்தை கொண்டு பயன்படுத்தி இந்த சேவையில் நம்ம முன்னேற வேண்டும். இது நான் தான் செஞ்சேன் அப்படின்ட்டு வராமல் அந்த சேவையில் நம்ம அட்டாச்மெண்ட் வரதை பார்த்துக்கணும். அதில் அட்டாச்மெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக அவுட்டு. அதனால் டிட்டாச்மெண்ட் பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஈஸ்வரிய சேவையும் அந்த 3 காலத்திற்கும் உதவக்கூடியதாக இருக்குதா என்று நம்ம பார்த்து முன்னேற வேண்டும்.
அதே போல் நமக்கு ஒரு அனுபவத்தினுடைய அட்டாச்மெண்ட் கூட வரும். எப்படின்னா, நான் இந்த அமிர்த வேலை நல்லா அழகாக பண்ணேன், 5 மணி நேரம் பண்ணேன். இந்த அனுபவத்தினுடைய அதில் கூட அட்டாச்மெண்ட் வந்துடும். நல்லா சொல்லுவாங்க இன்னைக்கு, நல்லா ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா பவர்ஃபுல்லாக யோகா பண்ணிவிட்டு நல்லா அனுபவம் கிடச்சிட்டு பாபாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்டுகள் சொல்லுவாங்க. அடுத்த நாள் பார்த்தா அமிர்த வேலை அவுட் ஆகிடுக்கும். அதனால் அதில் கூட அனுபவத்தில் அந்த அனுபவத்தினுடைய அட்டாச்மெண்ட் கூட வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம சங்கமத்தில் இருக்கிற நிறைய நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் கூட வரும், மிஸ்லீடிங் கூட வரும், ரிஜெக்ஷன் நிறைய பேர் சில ஈஸ்வரிய சேவையில் நிறைய பேர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுனா கூட அனுபவம் தேவை, அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது. எல்லாமே பாபா கிட்ட வரும். அந்த இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, அந்த ஃபீலிங்ஸு, எமோஷன், அந்த பழைய நினைவுகள்லாம் எல்லாம் வரும். அது மேலே அட்டாச்மெண்ட் இருக்குதா நம்ம செக் பண்ணணும். அதனால் இதெல்லாம் எது வருது, அந்த அட்டாச்மெண்ட்டில் அனுபவத்தின் அது கூட வரும். நமக்கு யோகத்தில் உட்காரும் பொழுது வரும். அப்போ அந்த அப்போ தான் நம்ம அந்த ஒரு நொடியில் நம்ம அந்த மோகச்சித்து ஆக முடியும். இல்லைன்னா ஆகவே முடியாது. பழைய விஷயங்கள், அந்த பெயின்ஃபுல்லான விஷயம் எல்லாம் வரும். அட்டாச்மெண்ட்டில் இருக்கும் நம்ம எல்லாருமே. அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு நிமிடம் நம்ம முன்னேறி கொண்டு இருக்க வேண்டும். சப்டில், அந்த சூட்சமமான விஷயத்தில் இருக்கும். எல்லா சீக்ரெட் ரகசியங்களும் அந்த ஆத்மாவுக்குள்ள படிந்திருக்கும். நமக்கு யார் மீது மோகம் இருக்கிறது, அந்த அனுபவத்தினுடைய அட்டாச்மெண்ட் வரக்கூடாது. அதே போல் அந்த டைமை பற்றி கூட வரும் அட்டாச்மெண்ட்டு. நான் இன்றைக்கி செய்யணும், இத்தனை மணி நேரம் நான் யோகா பண்ணணும், அது ப்ராக்டிக்கலாக கொண்டு வர மாட்டாங்க, ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் 2 மணிலேருந்து நான் 4லேருந்து 2 மணிலுக்கு நான் யோகா பண்ண போகிறேன். அதுமாரி டேபிள் காலையில் அது டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் அதை கூட நம்ம அந்த அனுபவம் சொல்லக்கூடாது. டைம் இஸ் வெரி லெஸ் ஆகிடுச்சு, நான் பண்ணவே முடியல என்னால், நான் அங்கே சேவைக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணால் டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போ அந்த அனுபவத்தினுடைய அட்டாச்மெண்ட் இருக்குதுன்னு அவர் சொல்லுவாங்க. புரிந்து கொள்ளலாம். அதனால் நாம் எப்பொழுதுமே சரி அந்த மோகத்தில், அந்த அனுபவத்தினுடைய அத்தாரிட்டியில் நம்ம வர. அதே போல் அந்த அனுபவம் சொன்ன போனால் மனிதர்கள் மட்டும்தான் ஓடி 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 வேலை செய்வாங்க. ரன்னிங் ரேஷ்லேயே போயிட்டு இருப்பாங்க. ஒரு வேலைக்கு போனால் ரஷ், பஸ்ஸில் ரஷ் ஆகும், பைக்கில் ரஷ்ஷு. ஆனால் விலங்குகள்லாம் பாருங்கள், மரங்கள்லாம் பாருங்கள், எந்த ஒரு அந்த வேகமே போகாது, ஸ்பீடாக போகாது. அந்த ஆறு கூட பாரு பொறுமையாக தண்ணி ஊற்றி ஊற்றி பொறுமையாக போயிட்டு கடலில் கலக்கும். ஸோ அதுப்பா மனிதர்கள் மட்டும் வேகத்தை ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா காரணம் அந்த அனுபவம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அட்டாச்மெண்ட்டில் இருக்காங்க எல்லாருமே. அதனால் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன் நம்ம ஓடுறோம், எதுக்கு நம்ம ஓடுறோம் அப்படின்னு ரியலைசேஷன் பண்ணணும் முதல்ல. அப்போ அந்த அட்டாச்மெண்ட்டில் நம்ம வெளியே எடுத்துகிட்டு அந்த டிட்டாச்மெண்ட்டில் வந்துடலாம். ஸோ இது போல் பாபா நீங்கள் அந்த மோகத்தை பற்றி கூட சொல்லியிருக்கின்றார். அதனால் நம்ம எப்பொழுதுமே சரி எது வந்தாலும் சரி நம்ம அந்த வேகத்தை நம்ம கூட்டக்கூடாது. எப்படி இந்த இயற்கையில் அழகாக சாந்தமாக தன்னுடைய வேலை கரெக்டாக செய்யும், அதுபோல் நம்ம பார்த்து அந்த டிட்டாச்சில் அப்சர்வில் நம்ம வரணும். டிட்டாச்மெண்ட் போனால் நம்மளுடைய எண்ணங்கள் என்ன வருது, விலகி இருந்து எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. செயல் மூலமாக, சொல் மூலமாக, தொடர்பு மூலமாக, சம்பந்தம் மூலமாக அந்த டிட்டாச் நம்ம இருக்கணும். எப்பொழுதுமே விலகி இருக்கணும். எல்லாமே எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, நம்ம விலகி இருந்து எந்த ஒரு சேவை செய்யணும். அட்டாச்மெண்ட்டில் வரவே கூடாது. பி காமாக இருக்கணும். நோ ஹரிபரி, ஹரி ஒரி கரி இதெல்லாம் என்ன இருக்கும், அந்த வேகமே போகக்கூடாது. அந்த எதிர்பார்ப்பை நம்ம குறைச்சிக்கணும். எங்கே போனாலும் சரி, நம்ம எதை ஒரு சாப்பிட போனாலும் சரி, அது எங்கே இருந்தாலும் இங்கே தான் இருக்க போகுது. அந்த ஸ்பீட் எங்கேயும் போகாது, அது இங்கே தான் இருக்கும். எல்லாமே அந்த உலகம் இங்கே தான் இருக்க போகுது. அதுபோல் அந்த டிட்டாச் நம்ம எங்கெங்கே பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை நம்ம முன்னேற வேண்டும். அதுமாதிரி ஃபுட்டில் தான் இம்பார்ட்டண்ட்டு. நிறைய சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டு இந்த ஆன்மீக வாழ்க்கையில் பயணிக்கணும். நிறைய ஃபுட்டு சாப்பிட்டாலும் பிரச்சனை ஆகும். அதில் மேலே அட்டாச்மெண்ட் வரும். எனக்கு அந்த ஸ்வீட் கிடைக்கல, பாபா சென்டர் இவ்வளோ சேவை செஞ்சேன், எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அதில் போனால் கூட ஃபுல் அட்டாச்மெண்ட் கம்ப்ளீட்டு. போகிறோம், சேவை செய்கிறோம், விலகி இருந்து வரணும், அவ்வளோதான். நிறைய ஆத்மாக்கள்லாம் பார்த்துருக்குறோம். நாங்கள் எல்லாருமே வருவாங்க, சேவை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை இருக்குது. அதுதான் சுய பாபாவுடைய அது பாபாவுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுபோல் நம்ம எல்லா விஷயத்தும் சரி, அது ஈஸ்வரிய ஸ்டேஜ் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எதிர்பாராமல் சேவை செய்தால்
இந்த சங்கமத்தில் நம்ம வெற்றியை ருசிக்கலாம். ஸோ இது போல் பாபா நிறைய விஷயங்களை சொல்லி அந்த தூய்மையுடைய அலங்காரத்தை பற்றி இன்னைக்கு நிறைய சொல்லிட்டார் பாபா. அதுபோல் நம்ம நடைமுறையில் வாழ்ந்து காமிக்க வேண்டும். அந்த குணங்கள் சரி, எல்லாமே சரி, அந்த 36 வகையான குணங்களை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கணும். ஸோ இது போல் நம்முடைய ஆரோக்கியத்தை பார்க்கணும். தன்னுடைய செயல் மூலமாக அந்த குணங்களை எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுதான் வந்து உண்மையாக ஒரு டபுள் லைட் பரிசா அப்படின்னு நீங்கள் வரதால கூட சொல்லியிருக்கின்றார். நம்ம அந்த குணங்களை பாபாவுடைய அந்த அன்பு, அமைதி, சுகம், சாந்தி எல்லாவற்றையும் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. நாம் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயமே சரி வெற்றி நட்சத்திரம் ஆக வேண்டும். எப்பொழுதுமே நான் இந்த பழைய கர்மத்தை நினைத்து கொண்டு இல்லாமல் முன்னேறி செல்ல வேண்டியதாக இருக்கிறது இந்த சங்கமகத்தில். சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. இனிய இரவு வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம் நாளை காலை அமிர்த வேளையில் பரிசாவுடைய ராஜ்யத்தில். ஓம் சாந்தி.